ஸ்ரீராம ஜெயம். நம்ம இன்னைக்கு சீர்காழியில் நடந்த திருமுலைப்பால் விழாவை தரிசனம் பண்ணலாம். திருஞான சம்பந்தருக்கு உமை அம்பிகை ஞானப்பால் கொடுத்த நாள்தான் இந்த திருமுலைப்பால் திருவிழா. சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த திருக்கோவிலில் சிவபெருமான் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் அப்படின்னு 3 திருக்கோலங்களில் அருள் பாலிக்கிறாரு. பிரம்மன் வழிபட்டதுனால பிரம்மபுரீஸ்வரர். திருத்தோணிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீர்காழிக்கு 12 பெயர்கள் இருக்கின்றன. அந்த பெயர் காரணங்களையும் நம்ம பார்க்கலாம். இந்த திருத்தோணிபுரம் அப்படின்னு பெயர் வர காரணம், உலகமே கடல் நீரால் அழிந்தபோது பிரளய காலத்தில் இந்த தோணிபுரம் மட்டும் அழியாமல் நின்றதை கண்ட சிவபெருமான் தான் தோணியில் வந்து இங்கு எழுந்தருளினதனால இந்த இடத்துக்கு தோணிபுரம் அப்படின்னு பேர். சைவத்தில் குரு, லிங்கம், சங்கமம் அப்படிங்கிற 3 வழிபாட்டு முறைகள் தலையாயது. இந்த பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர், சட்டைநாதர் இவங்க மூவரும் குரு, லிங்க, சங்கம வழிபாட்டில் தான் எழுந்தருளி இருக்காங்க. இந்த திருக்கோவிலில் பிரம்மபுரீஸ்வரர், தோணியப்பர் எல்லாரையும் வழிபட்டாலும் சட்டைநாதர் கோவில் அப்படின்னு தான் இதை அடையாளப்படுத்துகிறாங்க. தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த சீர்காழி ஸ்ரீ சட்டநாதர் சுவாமி தேவஸ்தானத்தில் சித்திரை திருவிழா தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்றைக்கு 2ஆம் நாள் திருவிழா. இந்த உற்சவத்தில் சமணர்கள் ஞானசம்பந்தரோடு வாதிட்டு தோற்றது, புஷ்ப விமான காட்சி, ஞானசம்பந்தர் அருளின காட்சி, அப்புறம் சிவபெருமான் சகோபுரத்தில் எழுந்தருளல், திருக்கல்யாணம், ஸ்ரீ பிக்ஷாடனர் உற்சவம், அதுக்கப்புறம் தெப்போற்சவம், அந்த மாதிரி ரொம்ப குறிப்பிடும்படியாக ஸ்ரீ முத்துச்சட்டைநாதர் உற்சவம், அது ரொம்ப சிறப்பான உற்சவம் சொல்கிறாங்க. எல்லாமே நடக்க இருக்கிறது. இன்னைக்கு நம்ம திருஞான சம்பந்தர் ஞானப்பால் அருந்திய அந்த விழாவை தான் பார்க்க வந்திருக்கோம். இது சிவபெருமான் சட்டைநாதர் சன்னிதானம். மக்கள் திரளாக திரண்டிருக்காங்க. இந்த சீர்காழிக்கு 12 பெயர் இருக்கின்றன அப்படின்னு பார்த்தோம். பிரம்மபுரம் பிரம்மன் வழிபட்டதால் இந்த பேர். வேணுபுரம் இறைவன் மூங்கில் வடிவில் தோன்றினதுனால வேணுபுரம்னு பேர். புகழி சூரனுக்கு பயந்த தேவர்களின் புகலிடமாய் இந்த இடம் விளங்கித்தான், அதனால புகழின்னு பேர். வெங்குரு குரு பகவானே இங்கே வழிபட்டிருக்காரு சிவபெருமான, அதனால வெங்குருன்னு பேர். தோணிபுரம் பிரளய காலத்தில் இந்த இடம் மட்டும் தோணியாக மிதந்ததால் இறைவன் இங்கே தோணியப்பரா காட்சி கொடுத்தாரு, அதனால தோணிபுரம்னு பேர். பாருங்க, சட்டநாதர் மேல் அடுக்கில் இருக்காரு, அடுத்தது தோணிபுரம், கீழே பிரம்மபுரீஸ்வரர். இப்போ நம்ம ஞானசம்பந்தர் விழா இல்லையா, அதுக்கு தோணியப்பர் தோடுடைய செவியனா ரிஷப வாகனத்தில் காட்சி தர போகிறாரு. அந்த காட்சிக்கான அலங்காரத்தை தோணியப்பருக்கு, பார்வதி பரமேஸ்வரருக்கு மிக சிறப்பாக செஞ்சுருக்காங்க. நம்ம இந்த சட்டநாதர் மூலஸ்தான சன்னிதானம் இருக்கு இல்லையா, அதுக்கு வலப்புறத்தில் இந்த தோணியப்பர் அலங்காரத்தை தான் பார்க்க இருக்கோம். தோணியப்பர் பார்வதி பரமேஸ்வரராக ரிஷபாரூடராக அலங்காரம் பண்ணியிருக்கிறத பார்க்குறோம். இந்த சீர்காழிக்கு உண்டான 12 பேரில் தோணிபுரம் வரைக்கும் பார்த்துருந்தோம். பூந்தராய் அப்படின்னு இந்த ஊருக்கு ஒரு பேர். பூமியை பிளந்து சென்று இரண்யாட்சனை கொன்ற வராகமூர்த்தியான திருமால் வழிபட்ட தலம், அதனால பூந்தராய். சிரபுரம் சிரசின் தலை கூராய் உள்ள ராகு கிரகம் பூஜித்தது. புரவம் புறா வடிவத்தில் வந்த அக்னியால் சிபி சக்கரவர்த்தி பேறு பெற்ற தலம் இது. சண்பை சண்பை என்னும் கோரை புல்லால் மடிந்த தம் குலத்தோரால் நேர்ந்த பழி தீர கண்ணபிரான் திருமால் வழிபட்ட தலம் இது. சீகாழி
ஸ்ரீகாளிங்கிறது தான் சீகாழியாகி இப்போ சீர்காழியாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. காளி தேவி சிதம்பரத்தில் நடராஜ பெருமானோடு நாட்டியமாடி தோற்றாங்க இல்லையா. என்னதான் இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனோட போட்டி போட்டதுனால அவங்களுக்கு ஏற்பட்ட குற்றம் தீர்றதுக்காக இங்கே வந்து பூஜை பண்ணதா ஐதீகம். அதனால ஸ்ரீகாளி சீகாழின்னு பேர். கொச்சை வயம் அப்படின்னும் இந்த ஊருக்கு ஒரு பேர். மச்சகந்தியை கூடிய பழிச்சொல், கொச்சைனா பழிச்சொல், அது நீங்கிறதுக்காக பராசரர் வழிபட்ட தலம் இது அப்படின்னு சொல்கிறாங்க. கழுமலம், இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பேர் தான். மல தொகுதி நீங்குமாறு உரோமச முனிவர் வழிபட்ட தலம் இது. இந்த சிவபெருமானை வழிபட்டா மும்மலங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இப்போ நம்ம வந்திருக்கிறது திருஞான சம்பந்தரோட திருக்கோவில். சிறப்பு என்னன்னா, அவருக்கு ஞானப்பால் கொடுத்த ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ ஞானபுரீஸ்வரர் சன்னிதானம் தான் இது. உள்ளே போனால் நம்ம ஞானபுரீஸ்வரரையும் ஞானாம்பிகையும் திருஞான சம்பந்தரோட திருக்கோலத்தையும் சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். இந்த ஞானபுரீஸ்வரர் திருஞான சம்பந்தர் சன்னதி பிராகாரத்தில் திருஞான சம்பந்தர் விழாக்காக அலங்காரம் செய்யப்பட்டு சிவிகையில் இருக்கிறத பார்க்குறோம். சிறப்பு என்னன்னா, தர்மை ஆதீனம் மற்றும் சிவத்தொண்டர்கள் எல்லாரும் இருக்காங்க. திருஞான சம்பந்தருடைய வரலாறு முழுவதையும் இங்கே சொல்கிறாங்க. எந்த எந்த கோவிலில் என்னென்ன பதிகம் பாடினார் அப்படிங்கிறத மிகவும் சிறப்பாக இங்கே எடுத்து கூறுறத கேட்க முடியும். மகாமந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றாலத்தை தந்தருளினார். அதனால் அத்தலத்து இறைவனுக்கு தாளபுரீஸ்வரர் என்றே பெயர். அதே போல இந்த தலந்தோறும் அவர்கள் ஞானசம்பந்த பெருமாள் சென்று பாடினாலும் கூட அவர் சாமியை விட சாமியைத்தான் பாடினார். ஆனால் சாமியை விட அம்பாளுக்கு தான் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்முடைய நால்வர் நான்மணி மாலையை அருள் செய்து சிவபிரகாசம் முனிவர் சொல்கின்றார். மகிழ்ச்சி மிகவுண்டு போதும் எதிர் புகழ்ச்சியோடு நீ பாடும் போது நிகழ்ச்சி முதல் சந்தையிலும் பண்டிகையும் தன்புகை சம்பந்தா சந்தையிலும் பால் கொடுத்த தாய்க்கு என்று சொல்கின்றார். அந்த வகையிலே நம்முடைய தாம் பால் கொடுத்த பிள்ளையாகி ஞானசம்பந்த பெருமான் தன் திருமுன்பு வந்து நின்று பாடும் பொழுது அங்கு அந்த குற்றாலத்திலே ஓசை கொடுத்த பெருந்தகையாக நம்முடைய திருக்கோல சாமியை ஓசை கொடுத்த நாயகி என்று போற்றப்படுகிறார். அந்த வகையிலே அவர்கள் கோலக்காவி குற்றாலம் பெற்று மீண்டும் சீர்காழி கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அங்கு அவருடைய நம்முடைய சமூக பெருமாளுடைய தாயாராக்கி வழிகளிலே அவர்கள் பூக்களிப்படியை நெருங்கும் காலத்திலே தூரத்தில் வளர்ப்பொழிகள் விளங்க அவர்களுடைய அந்த 16 என்று அழைக்கும் கேட்கும் பொழுது அவர்கள் இதுதான் நன்மை கொள்ளி என்று சொல்ல அவர்கள் அதற்கு பதிவுகள் பாடி ஆணை மாதே என்று ஆணையம் கொள்கின்றார்கள். அதனால்தான் ராஜராஜ சோழன் போற்றுகின்றது. அந்த தலத்தை எம்பெருமானாகி சமூக பெருமான் அடைந்து அங்கு கண்காட்டும் முதலானும் என்று சொல்லப்படக்கூடிய பதினத்தை அருள் செய்கின்றார்கள். அதே போல நம்முடைய மகாசரியில் அருளிய வண்ணம் நம்முடைய பிரதம பரமாச்சாரியராகிய மேகண்ட தேவர் அவருடைய அவதார காரணமாகிய பாடலை பெயரையா திருவேதி பிள்ளைகளோடு உடனே வாயினமே வரும்பொருள் அகிர வேண்டாம் என்று வேயனதோ தெய்வங்கள் வெட்டாட்டு முக்குழலி தோய்களையா அவருமே தோயாவாம் தீவிரையே என்று சொல்லப்படக்கூடிய பாடலை அவர்கள் அருளினார்கள். அதுதான் நம்முடைய திருக்கையாய பரம்பரை தோன்றுவதற்கே காரணமாக அமைந்த பாடல் மகாசலிதான் அவருடையது போல. அங்கிருந்து மீண்டும் நம்முடைய ஆதீன அருளாட்சியில் வரக்கூடிய திருமுலை ஆகிய தளத்தில் அடைந்து வழிபட்டுக் கொண்டு மீண்டும் சீர்காழி வந்தார்கள். பிறகு மகேந்திரப்பள்ளி திருக்கருகாவூர் போன்ற தலங்களையும் மறுநாள் சென்று வழிபட்டு மீண்டும் சீர்காழிக்கு ஆகினார்கள். அக்காலத்திலே சம்பந்தப்பிரையார் அம்மாடத்தில் உன்னுடைய பெருமானுக்கென்று யாழ் மீட்டி பாடு என்று சொல்லி அவர்கள் இருவரையும் பாட வைக்கின்றார்கள். நம்முடைய பாணர் பெருமான் சம்பந்த பெருமானிடத்தில் தாங்கள் பாடும் பதிகங்களுக்கெல்லாம் அடியேனே பண்ணமைத்து யாழ் வாசிக்க அனுமதி அளித்துள்ள வேண்டும் என்று வேண்ட அவர்களும் கருணை கொண்டு அவர்களை செல்லும் தலங்களுக்கெல்லாம் அழைத்து சென்று நம்முடைய பாணரை வைத்து யாழ் வாசிக்க செய்கின்றார்கள். இப்படி பல தலங்களையும் அவதரித்து பாடி பாடி சென்று கொண்ட காலத்திலே அவர்கள் தில்லை என்று சொல்லப்படக்கூடிய தலத்தை அடைய பெருவிருப்பம் கொண்டிருக்கின்றார்கள். பிறகு இவர்கள் மூவரும் சேர்ந்து ஞானசம்பந்த பெருமான் பாணர் மதங்க சூடாமணியார் ஆகிய மூவரும் சேர்ந்து தில்லை பெருங்கோயிலுக்கு அடியார்கள் அடைந்து அங்கு இருக்கக்கூடிய கொள்ளிடத்தின் வடத்தை எல்லாம் பாடுகின்றார்கள். கொள்ளிடம் அவர்களுக்கு வெள்ளப்பெருக்கு குறைந்து வழிபடுகின்றது. கடற்கடிகளை எல்லாம் கடந்து சிரம்பரத்தின் எல்லையை அடைந்து அங்கு நந்தவனங்கள் மற்றும் சோலைகளை எல்லாம் கண்டு இறைவனுடைய பெருங்கருணை அத்தலத்தில் வளமாக இருக்கும் காட்சியை கண்டு பாடி கிழக்கு கோபுரத்தின் வழியே உள்ளே நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய பஞ்சகிருத்திய பரமானந்த தான்
வேறு பாடல் பெருமான் சம்பந்த பெருமானிடத்தில் அடியே பிறந்த எழுத்தக்கூடியவரை வந்து பாட வேண்டும், விவாதத்திற்கரையில் உள்ள பிறந்தங்களையும் வழிபட வேண்டும் என்று அழைக்கின்றார்கள். சம்பந்த பெருமான் அந்த நம்முடைய துணி எழுத்தக்கூடியவரை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த துணி எழுத்தக்கூடியவர் தான் மிகப்பெரிய பெருமையுடைய தலமாக இருக்கின்றனர். சம்பந்த பெருமான் எழுத்தவரை பாடலை நோக்கி டிவியில் அவதரிக்களை மந்திரம் என்று சொல்லி குஞ்சலும் குஞ்சல் இல்லாத போல்டினும் என்று சொல்லப்படக்கூடிய திருவேங்கடத்து திருப்பதிகத்தை அவர்கள் பாடி எழுகின்றார்கள். செந்தழல் நோன்றும் செம்மை வேதியர்க்கு அந்தியும் மந்திரம் அஞ்செழுத்துமே என்று சொல்லப்படக்கூடிய மந்திரத்தை உபதேசம் செய்தவர்கள். அந்த தனக்கு உபதேசம் செய்யவர்கள் அந்தனர்களுக்கு இவர் இந்த புத்தாலம் என்றும் நாலொரு வாக்கும் பெற்ற நம்முடைய திருப்பூர்க்கு எவரை வந்து பாடுகின்றார்கள் அவர்கள். அதுதான் தமிழகத்தில் சூழ்ச்சியார் உலகத்திற்கு திருவேண்டிக்குடியே என்று பகையில் மனவாளக்குருவான் குறிப்புறுத்தியிலே மனவாளராக காட்சி கொடுக்கும் தன்மையையும் இரவில் அதே கோலத்தில் திருவேண்டிக்குடியிலே காட்டும் தன்மையையும் பாடுகிறார்கள். அதே போல திருவியலூர் திருவிண்ணம்பர் போன்ற கோயில்களை எல்லாம் வழங்கி வடக்கு நாடுகளை திருப்பழனம் போன்றவற்றை எல்லாம் வழங்கி திருவிழாவை ஞானபுரீஸ்வரர் சந்நிதியிலிருந்து திருஞான சம்பந்தர் இப்போ பிரம்மதீர்த்த குளக்கரைக்கு எழுந்தருள இருக்காரு. இன்றைய விழாவிற்கு காரணமான அந்த ஞானப்பால் புகட்டும் நிகழ்ச்சி சம்பந்தருடைய பிள்ளை பிராயத்தை பற்றி நம்ம சிந்திக்கும்போது எளிதில் அறிந்து கொள்ளலாம். இந்த சீர்காழியில் அந்தனர் மரபில் கவுண்டின்ய கோத்திரத்தில் சிவபாத ஹிருதயங்கிற சிவத்தொண்டர் இருந்தார். அவருடைய மனைவியார் பகவதி அம்மையார். இவங்களுக்கு திருஞான சம்பந்தர் அவதரித்தார். குழந்தையிலேருந்தே எப்பையும் இந்த சிவபாத ஹிருதயர் கோவிலுக்கு ஞானசம்பந்தர் அழைச்சின்னு போவார். 3 வயது குழந்தையாக இருக்கும்போது இந்த பிரம்ம தீர்த்த குளக்கரையில் அந்த குழந்தையை விட்டுட்டு அவர் ஸ்நானம் செய்ய போனார். சிவபாத ஹிருதயர் மந்திரங்கள் ஜபித்தபடி நீரில் மூழ்கியிருந்தப்ப அப்பாவை காணாமல் அந்த குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப அழுதுதான். அதை பார்த்து சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட, அங்கே பாரு உன்னோட குமரன் அழுகிறான், இவனுக்கு உன்னுடைய ஸ்தனத்திலிருந்து பாலூட்டுவாயாக அப்படின்னு திருவாய் மலர்ந்தாருளினாராம். சிவன் சொன்னதை கேட்ட பார்வதி தேவி கீழே இறங்கி வந்து தன்னுடைய ஸ்தனத்திலிருந்து பாலை எடுத்து பொற்கிண்ணத்தில்
ஞான சம்பந்தருக்கு அமுதூட்டினாலாம். பின்னர் குழந்தை அழுகிய நிறுத்தின உடனே பார்வதியும் பரமேஸ்வரனும் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தாங்களாம். சிவபாத ஹிருதயர் குளித்து முடித்து வந்துட்டு குழந்தைய பார்த்தாக்கா பார்வதி தேவி அமுதூட்டிய அந்த பால் குழந்தையுடைய வாயில் வழிந்து கொண்டிருந்ததாம். கடைவாயில் வழியறதை பார்த்துட்டு, என்ன நீ என்ன எங்கே பால் சாப்பிட்ட, யார் கொடுத்தா அப்படின்னு மிரட்டின உடனே திருஞான சம்பந்தர் அங்கே மேல் நோக்கி கை காமிச்சு உமையம்மை பாலூட்டியதாகவும் பார்வதி பரமேஸ்வரனை தான் பார்த்ததாகவும் சொன்னாராம். இந்த 3 வயது குழந்தை இதெல்லாம் பேசுகிறத பார்த்து சிவபாத ஹிருதயருக்கு கொஞ்சமும் நம்பிக்கை இல்லையா. அப்பதான் திருஞான சம்பந்தர் தான் பார்த்த சிவபெருமான தோடுடைய செவியன் அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தை பாடி வர்ணித்தாராம். அதுதான் முதல் திருமுறை முதல் பாடல் திருஞான சம்பந்தர் அருளியது. பிள்ளை பருவத்திலேயே சிறு பிள்ளைய சிவபெருமான் ஆட்கொண்டதுனால ஆளுடை பிள்ளை அப்படின்னு ஞான சம்பந்தருக்கு பேரு. இந்த தோடுடைய செவியன் பதிகத்தில் ரிஷபரூடரா தனக்கு காட்சியளித்த சிவபெருமானுடைய மகிமைகள் எல்லாத்தையும் சொல்லி பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாடல்லையும் சொல்கிறாரு. இந்த பிரம்மபுரத்தில் எழுந்தி அருளியிருக்கும் சிவபெருமான் மேலே ஈடில்லா பக்தி கொண்ட திருஞான சம்பந்தர் எல்லா பதிகங்கள்லையும் 11வது பாடலான திருக்கடை காப்பில் காழி ஞான சம்பந்தன், கழுமல ஊரில் கவுனியன் ஞான சம்பந்தன், அந்த மாதிரி இந்த சீர்காழியுடைய பெருமையை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ நம்ம குளக்கரைக்கிட்ட இருக்கோம் பாருங்க. இப்போ பக்தர்களின் கூட்டம் திரளாக இருக்குது. தோடுடைய செவியனில் ஆரம்பித்த இந்த திருஞான சம்பந்தரின் சைவ தொண்டு 3 திருமுறைகளை நமக்கு வழங்கியிருக்கு. தமிழ் அப்படின்னாலே செந்தமிழ் ஞான சம்பந்தன் தான் நமக்கு ஞாபகம் வரும். இப்போ இந்த ஆலய பிராகாரத்தில் குளக்கரையில் திருஞான சம்பந்தர் முதல்ல வருவார். அவருடைய சிவிகையில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பல்லக்கில் இந்த உமையம்மை பால் கொடுக்குற மாதிரி காட்சி ஐதீகம் செஞ்சு காமிக்கிறாங்க பாருங்க. இப்போ திருஞான சம்பந்தரோட சிவிகை வருது. அடுத்தது ஒரு பல்லக்கில் அம்பாள் பால் கொடுக்குற மாதிரி அந்த காட்சி படுத்துகிறாங்க. இந்த விழாவோட சிறப்பு என்னன்னா, திருஞான சம்பந்தருக்கு அம்பாளே ஞானப்பால் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளை போன்ற சிவபக்தர்கள் அந்த அம்பாள் கிட்ட பார்வதி பரமேஸ்வரன் கிட்ட பால் வாங்கிக்கிறதுக்காக ஒவ்வொரு பக்தர்களும் இல்லத்திலிருந்து பாலை தூக்கில் கொண்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறது தான் இந்த விழாவோட சிறப்பு. இப்போ திருஞான சம்பந்தர் சிவிகையில் இருக்கார். அவருக்கு பூஜையெல்லாம் நடக்கிறது. சற்று நேரத்தில் அம்பாள் பல்லக்கில் பால் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அங்கே இந்த சிவபாத ஹிருதயர் திருஞான சம்பந்தரை கேள்வி கேட்டார் இல்லையா, உனக்கு யார் பால் கொடுத்தாங்க, என்ன நடந்ததெல்லாம், அந்த காட்சியெல்லாம் அங்கே செய்து காமிக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக தோணியப்பர் சிவபெருமானுக்கு காட்சி கொடுப்பார்ல, அந்த காட்சியை பார்க்கறதுக்காக மக்கள் எல்லாம் காத்திருக்காங்க. இப்போ பாருங்க, உமையம்மை பல்லக்கில் ஞான சம்பந்தருக்கு பால் கொடுக்குறாங்க. அங்கே பக்கத்தில் இப்போ ஒரு பல்லக்கு வருது இல்லையா, அதில் உமையம்மை இருக்காங்க. இந்த ஞானப்பால் கொடுக்குற நிகழ்ச்சி அப்போ திருஞான சம்பந்தர் சிவிகைக்கு பக்கத்தில் இப்போ உள்ள தருமபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் இருக்கிறத தரிசனம் பண்ண முடியறது. ஞானப்பால் ஊட்டும் நிகழ்ச்சியின் ஐதீகம் முடிந்தது. அடுத்ததா சிவபாத ஹிருதயர் ஞானசம்பந்தரை பார்த்து கடிந்து கொண்டார் இல்லையா, உன் வாயில் ஒழுகிற பால் உனக்கு யார் கொடுத்ததுன்னு. அதை சேக்கிழாரோட வரிகளில் சிந்திக்கிறது தான் நம்ம பெரிய புராணத்துக்கு கொடுக்கிற மரியாதை. எச்சில் மயங்கிட உனக்கு ஈது இட்டாரை காட்டு என்று கை சிறியது ஒரு மாறு கொண்டு ஓச்ச கால் எடுத்தே அச்சிறிய பெருந்தகையார் ஆனந்த கண் துளி பெய்து உச்சியினில் எடுத்து அருளும் ஒரு திருக்கை விரல் சுட்டி. அந்த விரல் சுட்டி மேலேந்து சிவபெருமான் பார்வதி பரமேஸ்வரன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை எப்படி சொல்கிறாரு பாருங்க. விண்ணிறைந்த பெருக ஒளியால் விளங்கு மழவிடை மேல் பன்னிறைந்த அருமறைகள் பணிந்தேத்த
பாவையுடன் எண்ணிறைந்த கருணையினால் நின்றாரை எதிர்காட்டி உள் நிறைந்து பொழிந்து எழுந்த உயர் ஞான திருமொழியால் திருஞான சம்பந்தர் தன்னுடைய திருமொழியான தோடுடைய செவியன் பாடலால அந்த ரிஷபாரூடரா வந்த பார்வதி பரமேஸ்வரனுடைய அந்த வர்ணனையெல்லாம் சொன்னார்ல, அந்த காட்சியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஞானசம்பந்தருக்கு பால் கொடுக்கும்போதே பக்தர்கள் தங்கள் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த பாலை சம்பந்தருக்கு காட்டி நிவேதனம் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக தோணியப்பரை விளக்க போகிறார் இல்லையா ஞானசம்பந்தர். அதுக்காக சட்டநாதர் சன்னதியிலிருந்து அந்த பால் கொடுத்த உமையம்மையும் அடுத்ததாக பார்வதி பரமேஸ்வரனும் இங்கே எழுந்தருளுவாங்க.
சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவிலில் சித்திரை திருவாதிரையான என்று திருமுலைப்பால் திருவிழா கோலாகல தரிசனம். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.